கரம்பங்குடி அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் தனிநபர் கொட்டகை அமைத்து பயன்படுத்தி வந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த சிலர் அதை டிராக்டர் வைத்து இடித்து நொறுக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடி அருகே அம்மானிப்பட்டு கிராமத்தில் ஜெயம் வெள்ளசாமி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் கூலி வேலை செய்து பிழப்பு நடத்தி வருகின்றனர். இவர்களின் வீட்டின் அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஜெயம் வெள்ளசாமி தம்பதியினர் ஆஸ்பட்டாஸ் கொட்டகை அமைத்து அதில் கால்நடைகளை வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த தனிநபர்கள் தங்களுடைய இடம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அந்த ஆஸ்பட்டாஸ் கொட்டகையை தனிநபர்கள் டிராக்டர் மூலம் இடித்து தரமட்டமாக்கினர். வீட்டில் இருந்த 2 பெண்களை தாக்கிய நிலையில் அவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காவல்துறை மற்றும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா பிளாவடி பஞ்சாயத்தில் அம்மானிப்பட்டு கிராமம் சார். இந்த இடம் அப்பையிலேருந்து நாங்கள் தான் சார் புழங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இருக்க இடம் இல்லைன்ட்டு எங்களுக்குள்ளே வீடு போட்டோம் சார். அப்பையிலேருந்து மாடு எல்லாமே நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். செட்டு போட்டோம். ஆம்பளை வீட்டில் யாருமே இல்லை சார். காலையில் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எல்லோரும் அடித்து நொறுக்கி ட்ரக்கை எடுத்துகிட்டு மாட்டை அப்புறம் அறுத்து விட்டாங்க சார். 2 மாட்டுக்கு கொம்பு கூட உடஞ்சி போச்சு சார். மாட்டை நல்லா கத்தி வச்சு அறுத்துருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இந்த இடத்துக்கான ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குது சார். இந்த காவல்துறை ஒருத்தர் இருக்காங்க செல்வம்ன்ற அவங்க தலைமையில் தான் சார் இது எல்லாமே நடக்குது. அவங்கள வேலையை விட்டு நீக்கணும் சார். ஃபஸ்ட்டு கரம்பக்குடியில் வேலை பார்க்குறவங்க, ஸ்டேஷனில் வேலை பார்க்குறவங்களோட சப்போர்ட்டில் ரவிங்கிறவங்க அவங்களோட வீட்டு சொந்தமாக எல்லா ஆளுகளையும் அழைச்சிட்டு ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் இந்த செட்டை டிராக்டர் வச்சு அடித்து நொறுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வீடு வந்து எல்லாரும் விட்டுன்னு சொல்லி சபதம் போட்டுட்டு எங்கள் வீட்டை அடித்து உடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியம்மா சித்திக்கு ரொம்ப நெஞ்ச வலி அட்டாக் பேஷண்ட்டு. அந்த பேஷண்ட்டை தள்ளி விட்டு அவங்கள மேலே ஒரு இது பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணி ஒருத்தவங்க உட்காந்துருந்தவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ 2 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. புதுக்கோட்டை மெடிக்கல் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாதையெல்லாம் அவங்க எல்லாமே ஆக்கிரமணம் பண்ணிவிட்டு எங்களை எந்த எப்படின்னா நாங்கள் இதில் போனாலும் வந்தாலும் எங்களை இடைஞ்சல் பண்ணுறாங்க.